ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி நம்ம மோட்சம்தான் எப்படி உயர்ந்த இலக்குன்னு சாஸ்திரங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பற்றி சொன்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய 3 குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் அதில் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விலக்கி சத்வகுணத்தில் ஓங்கி இருக்க பார்க்கணும். தவிர சத்வகுணத்தில் ஓங்கி இருந்து உயர்ந்ததான மோட்சத்தையே இலக்காக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான அர்த்தமும் கூட. நிதானமாக பார்க்கலாம். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. கர்மணி ஏவ அதிகாரஸ்தே, உன்னுடைய கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்குது. மாபலேஷு கதாச்சன, அந்த கர்மத்தின் மூலமாக வரக்கூடிய பலனில் அதிகாரம் இல்லை, பயனில் ஆசை வைக்காத அப்படின்னு சொல்ல வர்றார் பகவான். அதை தவிர மா கர்ம பல ஹேத்துர்பூஹு, அதை தவிர அந்த கர்மத்தினுடைய பலனாக வருது இல்லையா, அதுக்கு நீதான் காரணம்னு நினைக்காத. மாதே சங்கோஸ்துவ கர்மணி, எதுவும் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு கர்மமும் செய்யாமல் இருந்துடாத. பகவான் என்ன சொல்ல வராரு, ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். இப்போது கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, உன்னுடைய கர்மத்தை மட்டும் செய், உன்னுடைய கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காத. அப்படின்னா யார் தாங்க பலனை எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க? என்ன செஞ்சாலும் அதுலேருந்து என்ன வரக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே மனசில் ஓடக்கூடிய ஒரு விஷயம் தானே. எனக்கு எதுவுமே வேணாம், நான் செய்கிறது செஞ்சிட்ருக்கேன்ட்டு யாராலையும் அப்படி நினைக்க முடியாது இல்லையா? ஆனால் பகவான் இங்கே உண்மையில் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த இடத்துல தான் நம்ம பகவான் 45வது ஸ்லோகத்துலேயும் 46வது ஸ்லோகத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயத்தை சேர்த்து இதில் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். அதாவது 45 மற்றும் 46வது ஸ்லோகம் மூலமாக பகவான் என்ன சொல்கிறார், ஆத்மாவை உண்மையிலேயே உணர்ந்து அந்த நிலையில் பகவானை அடையணும், பரமாத்மாவை அடையணும் அப்படின்றதுக்காக மோட்சத்தை இலக்காக வைக்கிறோம் இல்லையா, அதை தவிர மற்ற எந்த பலன்லேயும் ஆசை வைக்காத அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதாவது எந்த சின்ன சின்ன விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்களில் ஆசை வைக்காத, இந்த தாழ்ந்த பலன்களில் ஆசை வைக்காத. பகவான் அப்படின்ற அந்த உயர்ந்த இலக்கு, அந்த பகவானை அடையிறதுக்கு தேவையான அந்த மோட்சம்ன்ற அந்த உயர்ந்த இலக்கு, அதை தவிர வேறு எந்த பலன்லேயும் ஆசை வைக்காத அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அதுக்கு நீ தான் அந்த பலத்துக்கு நீ தான் காரணம்னு நினைக்காதன்னா என்ன அர்த்தம்? நான் தான், என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்ற அந்த அகங்காரம் வேண்டாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். மாதே சங்கோஸ்துவ கர்மணி, எதுவும் செய்யாமலே இருந்துடாத அப்படின்னா நம்மளோட கடமையை செய்கிறதுலேருந்து என்றைக்குமே தவறிடக்கூடாது. பகவான் தான் பலன்லாம் எதுவும் எதிர்பார்க்காத, பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை, அந்த என்ன பலனோ அதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்கிறான்றதுக்காக நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்துடலாமான்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதான் ஆகணும். அப்போது எப்படி பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியும்? ஏன் பலனை எதிர்பார்க்கக்கூடாது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணோ பிள்ளையோ பரீட்சைக்கு படிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு படிக்கும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் அவங்க படிக்கும்போதேவே நான் 100க்கு 100 வாங்கணும், நான் 100க்கு 100 வாங்கினா வீட்டில் சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற இந்த எண்ணத்தோடையே படிச்சுட்டு இருந்தா அவங்களுடைய கவனம் படிக்கிறதுல இருக்காது, அந்த கிடைக்க போகிற சைக்கிளில் தான் இருக்குன்றதுனால முழு கவனத்தினுடைய படிக்காததுனால அவங்க 100க்கு 100 வாங்க முடியாது. 100க்கு 100 வாங்காததுனால சைக்கிளும் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? ஏமாற்றம் தானே மிஞ்சும். இது அவங்க சைக்கிள் கிடைக்கிறதுன்றதை பற்றிலாம் நினைக்காம அவங்க கடமைன்றது படிக்கிறது, அதில் அவங்க முழு கவனத்தை செலுத்தினா கண்டிப்பாக அவங்க முழு கவனத்தை செலுத்தி படித்ததுனால கண்டிப்பாக 100க்கு 100 வாங்குவாங்க. அதனால்
எப்படியும் கிடைக்க போகிற சைக்கிள் கிடைக்கும். பகவான் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பலனை மட்டுமே நீ மனசில் வச்சுட்டு நீ செயல்பட்ட அப்படின்னா அந்த பலத்திலேயே தான் உன்னுடைய மனசு போகுமே தவிர கடமையை ஒழுங்காக செய்யறதுல மனசு போகாது. அப்போ கடைசியில் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போயிடும். ஆனால் நம்ம பலனை பற்றி எதிர்பார்க்காம பலன்லேயே நம்மளுடைய மனசை செலுத்தாமல் நம்மளோட கடமையில் முழு கவனத்தை செலுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க போகிற பலன் கிடைக்க தான் போகுது. இப்போ பகவான் என்ன கிடைக்குதோ அதை நீ வேண்டான்னு சொல்லு, அதை தள்ளி வச்சிருன்னு பகவான் என்றைக்குமே சொல்லலை. கிடைக்க போகிற பலன் எப்படியும் கிடைச்சி தான் தீரும், அதை நீ அனுபவிக்க தான் போகிற. ஆனால் அதையே மனசில் வச்சுட்டு நீ செயல்படாத அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அதே போல் இப்போது இந்த பலனுக்கு நான் தான் காரணம்னு ஏன் நினைக்கக்கூடாது? ஏன்னா நம்ம தானே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறோம். அப்போ அது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்றதுக்கும் நம்ம தானே காரணமாக இருப்போம்னு கேட்டால் இந்த ஏன் பகவான் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளுடைய அகங்காரத்தை தடுக்கிறதுக்காக. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க தலைக்கு ஏறிடும். அப்போ அகங்காரம் வர 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 அவங்க கடமையிலேருந்து தவற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இவ்வளோ நாள் செஞ்ச அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது எல்லாம் வீணாக போயிடும் அந்த அகங்காரத்தினால. அதுக்காக தான் பகவான் நான் தான் காரணம்னு நினச்சிடாதன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, லாஜிக்கலாகவே யோசிச்சு பார்ப்போமே, எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் நான் அப்படின்னு சொல்லும்போது அது பின்னாடி 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட கூட்டு முயற்சி தான் எந்த ஒரு விஷயமே. எப்படி? இப்போ நான்றது ஆத்மா அப்படின்னு பார்த்துருக்கோமா, அதுதான் ஜீவாத்மா. அப்புறம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பகவான் இருக்கார் இல்லையா, பரமாத்மா. அப்புறம் இந்த உடல் இல்லாமல் நம்ம பண்ணிட முடியுமா? நான்றது ஆத்மா தான் இருந்தாலும் நமக்கு இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாதே. அப்போ உடம்பும் அதில் இருக்குது. அடுத்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இது மூலமாக தானே நம்ம எல்லாமே கிரகிச்சு, இது மூலமாக தானே நம்ம எல்லாமே செயல்படுறோம். அப்போ இந்த புலன்கள்லேனா எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அடுத்து பிராணவாயு. ஏன்னா பிராணவாயு இல்லைன்னா உயிரே இல்லை. இந்த உடம்பு இருந்துச்சுன்னா கூட செயல்பட முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த 5 பேரோட கூட்டு முயற்சி இருக்கிறதுனால நான் தான் செஞ்சேன் அப்படின்னும் நம்ம நினச்சிட முடியாது எளிமையாக அப்படின்ற பகவான் சொல்ல வராரு. அதனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம கடமையை செய்யறதுல கவனத்தை செலுத்துவோம். கிடைக்கக்கூடிய பலன் அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கிடைக்க வேண்டிய சமயம் கிடைக்க தான் போகுது. அதை விட்டு நம்ம பலன்லேயே நம்ம மனசை வச்சோன்னா நம்ம கடமையை ஒழுங்காக நம்ம செயல்பட முடியாது. அதனால் பலன் போயிடும். அதனால் கடமையில் கவனத்தை செலுத்தி செஞ்சோன்னா கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நான்ற அகங்காரம் வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே 5 பேரோட கூட்டு முயற்சி இருக்குது. பரமாத்மா, ஜீவாத்மா, உடல், புலன்கள் மற்றும் பிராணவாயு. அதனால் எதையுமே நம்ம ரொம்ப சுலபத்தில் அகங்காரத்தோட நான் தான் செஞ்சேன்னு நினச்சிடவே வேண்டாம் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான அர்த்தம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.